திரேதாயுகத்தில் ராமனாக விஷ்ணுவும் லட்சுமணனாக ஆதிசேஷனும் அவதரித்தனர். கைகேயி தசரதரிடம் கேட்ட வரத்தின்படி ராமர், சீதை, லட்சுமணனுடன் வனவாசம் சென்றனர். அப்போது கங்கை கரைக்கு வந்த ராமரும் லட்சுமணரும் இரு கரையும் புரண்டு ஓடும் நதியை எவ்வாறு தாண்டுவது என யோசித்தார். அப்போது குகன் தன் படகுடன் அங்கு வந்தான். அவன் ஒரு நிபந்தனையின் பேரில் அவர்களை அக்கரையில் சேர்க்க ஒப்புக்கொண்டான். ஐயனே, நான் ஒரு சாதாரண படகோட்டி. இதை வைத்துதான் பிழைப்பு நடத்துகிறேன். உங்கள் பொற்பாதம் பட்டு கல்லும் பெண்ணாக ஆகும் என அறிந்துள்ளேன். உங்கள் கால்பட்டு என் ஓடமும் பெண்ணாகிவிட்டால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன்? ஆகையால் உங்கள் காலை என் கைகளால் நன்றாக அலம்பிய பிறகு நீங்கள் படகில் ஏறலாம். எனக்கு உங்கள் பாதம் கழுவ அனுமதி அளிக்க வேண்டும் என பிரார்த்திக்க ராமரும் சம்மதித்தார். குகன் மிக சந்தோஷமாக ராமர் பாதத்தை அலம்பினார். குகனே முற்பிறவியில் முதலையாக இருந்தார். இப்போது உன்னால் என்ன பண்ண முடியும் என்பது போல் லட்சுமணனை பார்த்து சிரித்துக்கொண்டே இன்னும் அதிக நீர் விட்டு ஐயனின் பாதத்தை ஆசை தீர அலம்பினார். பக்தனின் மனப்பூர்வமான ஆசையை அது விலங்கானாலும் கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என்பதில் சிறிதும் நமக்கு பயமில்லை.